சதீஷ் சார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதாவது பார்த்தோன்னு சொன்னோம்னா இப்போ ராஜ் டிவி நெட்வொர்க் சேனல்ஸ் எல்லாமே என்ட்ரல் செட் 17 சேர்க்கைக்குள்ள அவங்க திரும்ப ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்களுடைய சேனல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். சைனா சேட்டில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு 87 டிகிரியில். ஆல்ரெடி இவங்க ஏசியா சேட்டில் இருந்துட்டு சைனா சேட்டுக்கு வந்தாங்க. ஸோ அங்கே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4, 5 வருஷமாக எல்லாம் பண்ணாங்க. இப்போ திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ட்ரல் செட் 17 செயற்கைக்கோளில் ஆல்ரெடி தமிழ்நாட்டோட ஒரு முன்னணி தொலைக்காட்சி நிறுவனத்தோட ரன் ஆகிட்டு இருந்த ஃப்ரீக்வன்சியில் இவங்க திரும்ப ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது குறிப்பாக சொன்னால் சன் நெட்வொர்க் இருந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் இப்போ திரும்பவும் ராஜ் டிவி நெட்வொர்க் சேனல்ஸ் அப்படி ஷிஃப்டட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வேறு எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இன்டர்வல் செட் 17 செயற்கைக்கோளில் வெர்டிக்கல் பொசிஷனில் ஆன் பண்ணியிருக்காங்க ராஜ் டிவி சேனல்ஸ். அதில் பார்த்தோன்னு சொன்னோம்னா ராஜ் டிவி சேனல்ஸில் தமிழை தவிர்த்து மற்ற எல்லா சேனலும் ஃப்ரீயாக இருக்குங்க. தமிழ் சேனல் மட்டும் ஃப்ரீ கிடையாது. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்டேன்னு. வேறு ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆல்ரெடி அவங்க எந்த ஒரு சேட்டலைட் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணாலும் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லா சேனல்ஸ் ஃப்ரீயாக ஓடும். ஆனால் தமிழ் சேனல்ஸ் மட்டும் ஃப்ரீயாக ஓடாது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க சேனல்ஸோடைய டாப் ரேட்டிங் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னு சொன்னோம்னா, இந்த சேனல்ஸ் எல்லாமே இதில் ராஜ் நகைச்சுவையும் அதில் தான் ஆட் ஆகிருக்கு. ராஜ் பரிவார் சேனல்ஸும் என்க்ரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேனல்ஸ் எல்லாமே ஃப்ரீ டு ஏரில் ஓடுது. லாங்குவேஜ் சேனலில் தமிழ் சேனல் எதுவும் கிடையாது. இதுக்கு நீங்கள் உங்கள் ஐஆர்டி ரிசீவரை ரீட்யூன் பண்ணாலே போதும். ஆல்ரெடி அவங்க நிறுவனத்தின் மூலிமா இதற்கான அஃபிஷியல் தகவலை கண்டிப்பாக தருவாங்க. ஸோ உங்கள் ஐஆர்டியை நீங்கள் அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணிவிட்டு அவங்களுடைய சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் மக்களுக்கு கொடுக்கலாம். மற்றபடி தனிப்பட்ட முறையில் டிஸ் யூஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி இன்டர்வல் சேட் 17 செயற்கைக்கோளில் சேட்டலைட் வச்சுருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு டியூன் பண்ணால் தமிழை தவிர்த்து மற்ற லாங்குவேஜ் சேனல்ஸும் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட சிக்னல் பெர்சன்டேஜும் பக்காவாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி சன் நெட்வொர்க்கில் பொறுத்த வரைக்கும் 38, 85 ஃப்ரீக்வன்சி ஸ்ட்ராங் ஃப்ரீக்வன்சி. ஸோ அந்த விதத்தில் இது உங்களுக்கு சிக்னல் ஈஸியாக கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தோன்னு சொன்னோம்னா பாலிமர் டிவி. அதாவது ஆல்ரெடி பாலிமர் டிவி சேனல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். பாலிமர் டிவி சேனல்ஸ் ஆல்ரெடி அதே சைனா சேட்டில் தான் அவங்களும் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜிசெட் 17 செயற்கைக்கோளில் தங்களுடைய சேனல்ஸ் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் பாலிமர் டிவி, பாலிமர் நியூஸ் அண்டு ஜோதி டிவி இன்க்ளூட் தமிழ் ஜனம் தொலைக்காட்சியும் அந்த ட்ரான்ஸ்பாண்டர் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாலிமர் டிவியோட சேனல்ஸ் எல்லாம் எங்கே ஷிஃப்டிங் ஆகுதோ அங்கே தமிழ் ஜனமும் ஷிஃப்டிங் ஆகும். அந்த விதத்தில் தமிழ் ஜனமும் அங்கே தான் அவங்களுக்கு ஷிஃப்டிங் ஆகிருக்கு. இப்போ என்ன ஒரு விஷயம்னு பார்த்தா, அந்த சைனா சேட்டில் இருந்த இந்த 2 தமிழ் சேனல்ஸ் எல்லாமே திடீர்னு இன்டர்செட் 17க்கும் ஜிசெட் 17க்கும் மாற்றங்கள் ஆகிருக்கு. ஸோ அதான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமே. இப்போ இதில் நம்ம ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு இது பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வீட்டில் சிபேண்ட் டிஷ் ஆண்டனா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு என்ன ஒரு இதுனா, ஆல்ரெடி இந்த 2 நெட்வொர்க் சேனல்ஸும் 83க்கு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 66ல் அவங்க வந்திருக்காங்க. 93ல் பாலிமர் டிவி குரூப் சேனல்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 2 சேனல்ஸுகளையும் நம்ம டியூன் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். இதில் பாலிமர் டிவியை பொறுத்த மட்டும் ஜோதி டிவி மட்டும்தான் என்கிரிப்ஷன். மற்ற சேனல்ஸ் 2மே ஃப்ரீ டு ஏரில் தான் இருக்குது. அதனால் அந்த ஜோதி டிவியோட ஐஆர்டியை ரீட்யூன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை கண்டிப்பாக அவங்க நிர்வாகத்திலிருந்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் இந்த 2 சேனல்ஸோடைய டாப் சிக்னல்ஸ் பார்த்தோன்னு சொன்னோம்னா பக்காவாக இருக்குது. ஸோ 6 அடியிலிருந்து 8, 10லிருந்து நல்ல சிக்னல் ஃப்ரீக்வன்சி இருக்குது. சைலண்ட் பி போட்டாலும் கூட உங்களுக்கு இந்த பாலிமர் டிவியோட சேனல்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் 83 வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதில் தாராளமாக ஆல்ரெடி 93 நீங்கள் ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 2 தமிழ் சேனல்ஸும் ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னு சொன்னோம்னா, நீங்கள் 66க்கு வைக்கிறத விட 93க்கு நீங்கள் எல்என்பி ஃபிட் பண்ணிங்கன்னா ராஜ் டிவிங்கிற பாலிமர் டிவியும் பாலிமர் நியூஸுங்கிற தமிழ் சேனல், ஜனம் தமிழ் சேனல்ஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதை விட இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லானது தான். ஸோ இதில் மற்றபடி பாலிமர் டிவி லைனை பொறுத்த மட்டும் எப்பயும் போல் ப்ரோக்ராம் தான் பக்காவாக போய்கிட்டு இருக்குது. ராஜ் டிவி லைனை பொறுத்த வரைக்கும் 66க்கு தனிப்பட்ட முறையில் நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதிர்பார்க்கல அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ உங்கள் ஐஆர்டி ரிசீவர்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டியூன் பண்ணி
இந்த பாலிமர் டிவி சேனல்ஸ்களையும் பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து இலங்கை மற்ற எல்லா மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள் கூடிய ஏர்டெல் எல்லாமே யூஸ் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபாலோ மோடில் யூஸ் பண்ணுங்கள். அங்கே எல்லாம் பக்காவாக சிக்னல் இருக்கும். அதேபோல் ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகள்லையும் வந்துட்டு கண்டிப்பாக இந்த சிக்னல்ஸ் எல்லாம் கிடைக்கும். செக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்று அன்புடன் சதீஷ் சாட்.